பள்ளியின் 14வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் திரு சசிகுமார் அவர்களையும் ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் அவர்தம் பெற்றோர்களையும் இந்த விழாவை காண வந்துள்ள உங்களையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். வருக வருக என வரவேற்கிறேன். நமது பள்ளியில் படித்த மாணவி அபிநயா அவர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியை இப்போ நடந்து முடிஞ்சிருச்சு இல்லை, சிவராத்திரி அன்னைக்கு கும்பகோணம் ஸ்ரீ கும்பேஸ்வரர் கோயிலில் நடந்த நாட்டியாஞ்சலியில் காணக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிச்சு. அபிநயா அருமையாக பரதநாட்டியம் ஆடினாங்க. அதே அபிநயா நம்ம ஸ்கூலில் இதே மேடையில் அவங்க 5வது படிக்கும்போது ஆண்டு விழாவில் பரதநாட்டியம் ஆடின நிகழ்ச்சியை பார்த்த எனது மனைவி அவங்க அம்மா கிட்ட, உங்கள் பொண்ணு அருமையாக பரதநாட்டியம் ஆடுது, நீங்கள் போய் கும்பகோணத்தில் இந்த குருவை பாருங்கள், அவங்க பரதநாட்டியத்தில் நல்லா உங்கள் பொண்ணுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அபிநயாவை பார்க்கல. பரதநாட்டிய நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அபிநயா நேராக வந்து எங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அபிநயா சகல கலைகளிலும் தேர்ச்சி பெற்று பெரிய ஆளாக வரணும்னு நாங்கள் இறைவனை வேண்டிக்கிறோம். இப்போ நம்ம ஸ்கூலில் படிக்கிற மாணவ செல்வங்கள், மாணவியாகட்டும் மாணவனாகட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையில் நல்ல பயங்கரமான திறமையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எந்த கேள்வி கேட்டாலும் அவங்க பதில் சொல்கிறாங்க. சயின்ஸ் ஆகட்டும், இந்து மதத்தை பற்றியோ எந்த மதத்தை பற்றி கேட்டாலும், அவங்க இறை நம்பிக்கையை பற்றி கேட்டாலும் நல்லா பதில் சொல்கிறாங்க பிள்ளைங்க. ஒவ்வொரு பிள்ளைங்கள்ட்டையும் உள்ள கலை, எந்த கலையில் அந்த பிள்ளை சிறப்பாக இருக்குன்னு ஆசிரிய பெருமக்களால் தான் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சி அந்த பிள்ளைய பட்டத்திட்ட வேண்டியது ஆசிரிய ஆசிரியர்களின் பணியாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு பெற்றோரும் தங்களோட பிள்ளைங்கள்கிட்ட ஒரு திறமை ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சி அந்த திறமை அவங்களுக்கு எதில் ஆசை இருக்கோ அந்த திறமையை ஊக்குவிக்க வேணும்னு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சின்ன கதையை சொல்லிவிட்டு என்னோடய உரையை நான் முடிச்சுக்கிறேன். குமரகுருபரர் சைவத்துறவி, இவரை எல்லாருக்கும் தெரியுங்களா? நம்ம திருப்பனந்தாள் மடம் இருக்குல்ல, அந்த மடத்தை நிறுவியவர் குமரகுருபரர். குமரகுருபரர் நிறுவன அந்த மடம் தான் இப்போ அதீதமாக கல்வி தொண்டும் சைவ தொண்டு செஞ்சிட்ருக்காங்க. குமரகுருபரோட குரு தர்மபுரம் ஆதீனத்தில் இருந்த அவரோட குரு வந்து குமரகுருபரரை காசிக்கு போவோம், காசிக்கு போய் அங்கே ஒரு மடத்தை நிறுவு, அங்கே காசி விஸ்வநாதர் கோயில் வந்து இடிபாடுகளோட பிறகு அதை புனரமைச்சு கும்பாபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி குமரகுருபரரை காசிக்கு அனுப்புகிறாரு. 16-17ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்த குமரகுருபரர் அங்கே போகிறார், காசிக்கு போகிறார். காசி அப்போ முகலாய சாம்ராஜ்யத்தின் கீழே இருக்குது. முகலாய சாம்ராஜ்யத்தின் அரசராக அவுரங்கசீப் இருக்கார். காசி பகுதியை, காசி அந்த சுற்று வட்டார பகுதியை ஆண்ட குறுநில மன்னர் தாரா ஷுகோ, அவரும் ஒரு முகலாய மன்னர். அவர் வந்து அவுரங்கசீப் கீழே இருக்கார். தாரா ஷுகோ கண்ட்ரோலில் தான் அந்த காசி ஏரியா இருக்குது. தாரா ஷுகோ பார்க்கறதுக்காக என்னைக்கு பார்க்கலாம், எப்போ பார்க்கலான்னு சொல்லி குமரகுருபரோட சீடர் அனுப்புகிறார். என்னைக்கு பார்க்கலான்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லி. தாரா ஷுகோ சொல்கிறாரு,
குமர குமரகுருபரர் சீடர்கிட்ட என்னோட மொழியில், அதாவது நான் பேசுகிற இந்துஸ்தானியில் இந்தியில் பேசுனாக்கா அவர் என்கிட்ட பேசலாம். ரெண்டாவது, அவர் தகுந்த மரியாதையோட இந்த அரசவைக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறார். சீடர் குருக்கிட்ட சொல்கிறார், ராஜா தாராஷுகு சொன்னதை சொல்கிறாரு. காசிலேயே தங்குறாரு. குமரகுருபரர் காசிலே தங்குறாரு. தங்கி சரஸ்வதி தாயாரை நினச்சி பாட்டு பாடுறாரு. அவருக்கு இந்துஸ்தானி மொழியில் அறிவு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு அவர் பாடுறாரு. சரஸ்வதி தாயை பாட்டாக பாடுறாரு. அவர் பாடின பாடல் தான் சகலகலா வள்ளி மாலை. இப்பயும் கிடைக்கிது சகலகலா வள்ளி மாலை. அவர் பாடுறாரு. சரஸ்வதி தாயார் குமரகுருபரருக்கு அறிவை கொடுக்குறாங்க. இந்திய கற்றுக்க அறிவை கொடுக்குறாங்க. 2-3 நாளில் இந்தி புலமை பெற்றவராக ஆகிறார் குமரகுருபரர். குமரகுருபரர் புலமை பெற்றவரான உடனே மறுபடியும் சரஸ்வதி தாயார் அவர் முன்னாடி தோன்றி சிங்கத்தை கொடுக்குறாங்க. நீ சிங்கத்தில் ஏறி அரசவைக்கு போன்னு சொல்லி கொடுக்குறாங்க. குமரகுருபரர் தாராஷுகுவோட அரசவைக்குள்ளே நுழைகிறார். சிங்கத்தின் மேலே ஏறி உள்ளுக்குள்ளே நுழைகிறாரு. சிங்கத்தையும் அவர் மேலே ஏறி உட்காந்து வர்றதையும் பார்த்துட்டு அங்கே உள்ளவங்கெல்லாம் பயந்தடித்து ஓடுறாங்க. மன்னர் அவர் இருக்கையை ஒட்டி இறங்கி கீழே குமரகுருபரரை வணங்கி நிற்கிறார். என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு காசி கோவிலும் ஒரு சின்ன மடம் நிறுவனத்துக்கு இடமும் வேணும் அப்படிங்கிறாரு. எல்லாத்தையும் அவர் கொடுக்குறாரு. இன்றைக்கி நீங்கள் போனீங்கனாலும் காசி மடத்தை பார்க்கலாம். காசி விஸ்வநாதர் கோயிலை புனரமைப்பு பண்ணுறார், கும்பாபிஷேகம் பண்ணுறார். நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் குமரகுருபரர் நினைவுக்காக அவரோட உருவத்தை பதிச்சு காயின் வெளியிட்டிருக்காங்க இந்த வருஷம். இவ்வளவு சிறப்பும் குமரகுருபரருக்கு எப்படி கிடைச்சிது, எதனால் கிடைச்சிது யோசனை பண்ணி பாருங்க. சரஸ்வதி தேவையாரை வணங்கின தொட்டு சரஸ்வதி தாயாரால் தான் கிடைச்சிது. 64 கலைகளுக்கும் அதிபதியான சரஸ்வதி தாயார் நினைச்சாக்கா ஒருத்தவன் பெரிய ஆளாக ஆக முடியும். சரஸ்வதி தாயாரை நம்ம நினச்சி கல்வி கட்டுறோம்னாக்கா கல்வியில் பெரிய ஆளாக முடியும், சகல கலையிலையும் பெரிய ஆளாக முடியும். ஆகையால் மாணவ செல்வங்கள் சரஸ்வதி தாயாரை தினமும் வணங்கி கல்வி கற்க வேண்டுமா கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.